பண்ண ஒரே தப்பு பிரகாஷ் தான் என்ன கடத்தினான்னு தெரிஞ்சும் உடனே உன்கிட்ட அதை சொல்லாததுதான். அதுக்கு பல முறை நான் மன்னிப்பும் கேட்டுட்டேன். நீ மன்னிக்கிற மாதிரியும் இல்ல, மறக்கிற மாதிரியும் இல்ல. முடிவே இல்லாம இது போயிட்டு இருக்கு. அதான் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முடிவு பண்ண? கேக்குறேன்ல, என்ன முடிவு பண்ண? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பிசினஸ் மேனேஜ்மெண்ட் காலேஜ்ல கெஸ்ட் லெக்சரரா எனக்கு வேலை கிடைச்சது. ரொம்ப பெரிய காலேஜ். இந்தியால வேற வேற இடத்துல இருந்து அங்க வந்து தங்கி படிப்பாங்க. ஃபாரின்ல கூட இவங்களோட கார்ப்பரேட் ஆபீஸ் இருக்கு. அப்போ வேற ஒரு காரணத்தினால அந்த ஆஃபர் மிஸ் ஆயிடுச்சு. இப்ப அவங்க வந்து என்ன ஜாயின் பண்ணிக்க சொல்லி கேக்குறாங்க. காலேஜோட கார்ப்பரேட் ஆபீஸ் கோயம்புத்தூர்ல இருக்கு. இப்பதான் வர சொல்லி கால் வந்திருக்கு. செல்வி ஃபோன் பண்ணா. இது தகவலா? இல்ல என்ன அர்த்தத்துல என்கிட்ட சொல்ற? நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ. நீ இப்ப நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையை மறந்து பழைய வேலுவா என்னோட பேசணும், பழகணும். என்னால இப்படியே நரக வேதனை அனுபவிக்க முடியல. மன்னிக்கவே முடியாத தப்ப ஒண்ணு நான் செய்யலன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடியும் நீ அவமானப்பட்டப்போ அது ஒரு சென்சிட்டிவான விஷயம் தான். நான் இவ்ளோ பொறுத்து போனேன். ஆனா எனக்கு இப்ப அது தப்பா தோணுது. என்னமோ உன் பின்னாடியே வர மாதிரி எனக்கு இதெல்லாம் ரொம்ப தப்பா தெரியுது. ஏன்னா சக்தி இப்படி இல்ல. நான் என்னோட நேச்சரை உனக்காக மாத்திக்கிட்டேன். நீயும் என்ன மன்னிச்சு மாறி நீ பழைய லைஃபுக்கு திரும்புவேன்னு நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன். அதுல நான் தோத்தும் போயிட்டேன். கடைசியா இப்ப எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. நீ என்ன மன்னிக்க தயாரா இல்லையா? இல்லனா லெக்சரரா போறது என்னோட ட்ரீம் ஜாப். எங்க அப்பா ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. நான் காலேஜ் பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. என் கனவு வேலையும் அதுதான். அதுக்குதான் எங்க அப்பா ஒரு ஸ்கூலையே விலைக்கு வாங்கி அதுல உன்ன டீச்சரா மட்டும் இல்லாம ஓனரா உட்கார வச்சிருக்காரு. நீயே என்ன மதிக்கல, உதறி தள்ளிட்ட. உன் ஃபேமிலி எப்படி என்ன மதிக்கும்? எல்லாம் நல்லா இருந்திருக்கும் போதே நான் அந்த வேலையை செஞ்சிருக்கலாம். ஆனா இப்போ எனக்கும் உனக்குமே சூழ்நிலை சரியில்லை. இப்ப நான் தனியா இருக்கணும். ஒண்ணு நீ என்ன மன்னிச்சு என் கூட பழையபடி வாழ ஆரம்பிக்கணும். இல்ல என் கனவு வாழ்க்கையை நோக்கி என் படிப்பை மூலதனமா வச்சு நான் அந்த காலேஜ் லெக்சரர் போஸ்ட அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீ இல்லனா அடுத்து எனக்கு என் வேலை. எனக்கு வேற வழி இல்ல. இதுக்கு மேல போராட எனக்கு தெரியல. நான் தோத்து போயிட்டேன். அப்போ நான் இல்லனா உனக்கும் வேலை இருக்கு. காலேஜ் டீச்சர் ஆகணும், அதுவும் கனவு.